வேலையெல்லாம் எப்படி இருக்க? சம்பளம் கொடுத்தாங்க. எவ்வளோ? 160 ரூபாய். ஐயா உங்களுக்கு மாத்தலாம் ஆயிடுச்சாம? ஆமா. உன் வேலை போகாது, கவலைப்படாத. கவலைப்படாத, உன் வேலை போகாது. உண்மையா உழைக்கிற வரைக்கும் வேலை உறுதி. நீ வா கிருஷ்ணன். நிச்சயமா இல்லையான்னு கேளுங்க. இந்த இறந்தோம், இந்த இறந்தோம், இதே இறந்தோம். பேசிக்கிட்டு இருந்தோமா ஒரு படி இருக்கும் பாருங்க. கழுவிட்டு இருக்கா பாருங்க. ஈரங்களா கயவையில பாருங்க. நான் பாத்திரப்படாதேன்னு இந்த பக்கம் வரேன். அந்த படி ஏறி இருக்க மாட்டாமா? மறுபடியும் ஒரு குறைச்சி புது நிறுத்து. ஓம் ஓம்னு கேட்டுக்கிட்டு இருந்த வீடு இப்ப பொண்ணுமா இந்த இடத்த விட்டு போய் ஏதிய என்ன போன்னு விரட்டிட்டு வாய் வயிறுமா இருக்கிறவனுக்கு வளர்ப்பு பண்ணுங்க. ஏதோ முக்கியமா தனியா பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம்? ஆமா, முக்கியமான விஷயம் தான். திலகம் உண்டாயிருக்கா. என்னைக்கு அவன் மேல சென்ட் வாசனை அடிச்சதோ அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டேன். அதான் உன் ஃப்ரெண்டு சஞ்சீவி அவன் உபயோகப்படுத்துற அதே சென்ட் வாசனை திலகம் மேல வீசிச்சு. அவளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இந்திரன் சந்திரன் எல்லாம் சொன்னிய உன் ஃப்ரெண்ட பத்தி இப்ப என்ன செஞ்சிட்டேன் பாத்தியா? பண்பு பண்புன்னு பெருசா பேசுறவங்க கிட்டதான் பண்பே இருக்காது. என்ன வாயடிச்சு போய் நிக்கிற? இந்து, நாளைக்கே காளிமுத்துக்கு சொல்ல அனுப்புறேன். அவள் இங்க இருந்து அனுப்பிடலாம். இத பார், நீ எதுவும் திலகத்துக்கிட்ட பேச வேண்டாம். நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? யாரு என்னன்னு கேட்டா என்ன சொல்ல போற? என் பேர் சொல்ல போறியா? என்ன சொல்ல சொல்றீங்க? என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா என் பேரு சொல்லி என்ன சந்தில் நிக்க வச்சிடாது. எப்படிங்க நான் சொல்ல முடியும்? நான் யோசிச்சு பதில் சொன்னாங்கிறேன். அப்படியே நான் தான் காரணம் நீ சொன்னாலும் அவங்க நம்ப வேண்டாமா? அவங்க நம்பிட்டாங்கன்னா நான் மறுக்க வேண்டி வரும். என்னங்க சொல்றீங்க? விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கு எங்க மாமாவுக்கு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவரும் வந்து உண்மையை சொல்லி என்ன அடிச்சு நொறுக்குவாரு. ஏன் உண்மை சொல்ற? ஒரு பொய் சொல்ல. அப்படின்னா வழியை சுமத்துறதுக்கு இன்னொரு ஆளை தேடிக்க சொல்றீங்களா? ஏன் தேடுற? அதான் உன்னைய சுத்தி சுத்தி வரானே செவிடன், அவன் பேரு சொல்லு. ஐயோ, இது தப்புங்க. செவிட ரொம்ப நல்லவன். இந்த பாவத்தை அவன் தலைமையில போடுறது அநியாயம். நான் உண்மையத்தான் சொல்லுவேன், உங்க பேரைத்தான் சொல்லுவேன். சரி சொல்லு, நான் இல்லேன்னு சாதிப்பேன். உன்னை நம்புறவங்க யாரு? ஐயா,
நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அப்போ நான் சொல்றது நீ கேளு. அந்த செவிடம் பேரு சொல்லு. சும்மா தற்காலிக ஏற்பாடு தான் வச்சுக்கோ. காலம் வரும்போது என்ன செய்யணுமோ செய்வேன். நீ முரண்டு பிடிச்சு நானே உனக்கு முதல் எதிரி ஆயிடுவேன். சொத்துக்கும் பணத்துக்கும் பேராசப்பட்டு தான் நீ என் பேரு சொல்றேன் உண்மையிலேயே பழிய திருப்பேன். ஜாக்கிரதை. ஓகே? இந்த வீட்டுல சாப்பிட வேண்டாம். எப்பா இந்த துணி சாயமே போறதுன்னு சொன்னியே, இவன் தந்தை திருப்பி வச்சுட்டா. யார் அந்த பாவத்தை கட்டிக்கிட்டான்னு கேட்க மாட்டேன். போதும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அதட்டி கேட்டா தப்பிச்சுக்கிறதுக்காக என் பேரையே சொன்னாலும் சொல்லுவா. ஐயா நீயும் நம்பு ஐயா. இத பாரு, இனி ஒரு நிமிஷம் கூட அவ இந்த வீட்டுல இருக்க அனுமதிக்க மாட்டோம். நீ எப்போ அவரை கூட்டிட்டு போற? என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்குங்க. இந்த நேரத்துல இந்த நாய வரை எப்படிங்க? அதுக்காக எங்க வீட்டை என்ன அசுத்தப்படுத்திட்டு இருக்கணுங்கிறியா? நாங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏயா எங்க தலையில கட்டி இப்படி ஒரு முதலீடு தான் கிடைச்சதா? புது துணிய பணத்துக்கும் போட்டுவாங்க, கல்யாணத்துக்கும் கட்டுவாங்க. நெய்யப்பவே அதனுடைய தலையெழுத்து என்னன்னு எப்படிங்க தெரியும்? என்னாச்சு? ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா. என்னம்மா நடந்தது? ஊர்ல இருந்து என் மாமன் வந்துட்டாரு. என்ன ஊருக்கு கூட்டிட்டு போய் வெட்டி போட்டுடுவாரு. எதுக்கா ஊருக்கு கூட்டு போறாங்க? நான் மோசம் போயிட்டேன் ஐயா. நான் கர்ப்பமாயிட்டேன் ஐயா. புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். யார் காசியா? இல்ல. சலமா சலமா சலத்துக்கிட்ட சொன்னியாத? என்ன சொன்னோம்? யார்கிட்டயும் என் பேரை சொல்லாதேன்னு சொன்னாரு. அப்படியே சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்களா? இப்ப அப்ப புத்தி எங்க போச்சு? இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஆசைப்பட தெரியும், இல்லன்னா அழ தெரியும். உங்க பேசி நிச்சயமா அவர் தட்ட மாட்டாரு. எப்படியாவது அவர்கிட்ட பேசி எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க ஐயா. சரி அழாத அழாத அழாத. நான் காலைல பேசுறேன். இப்ப நீ வீட்டுக்கு போ. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, இனிமே தான் நீ தைரியமா இருக்கணும். சரி நீ வீட்டுக்கு போற. வாங்க இந்துமதி அம்மா. ஏண்டி அர்த்தராத்திரி இங்க வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்ல உனக்கு? இதுல என்னங்க வெக்கம்? இப்ப நீங்க வரல. திலகம், நீ உன் மாமனோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படியாவது நாசமா போ. இப்ப என் கூட வா. உங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் திலகம் இப்படி நாசமாயிட்டா? ஆமா, தகாதவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தா இப்படி நாசமா தான் ஆவா. அம்மா, உனக்கு என் உதவி வேணும்னா வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. இப்ப எது சொன்னாலும் இவங்க நம்புற நிலைமையில இல்ல. இன்னும் என்ன சொல்லணும்? அதான் கண்ணால பாத்துட்டே இருக்கேனே. இருட்டுல ஒண்ணும் தெரியாதுங்க, விடியட்டும் தெரியும். தெரியாதுன்னு தானே இப்படி தரக்குறைவா நடந்துட்டு இருக்கீங்க. இந்துமதி அம்மா, நீங்க இன்னும் டீசென்டா பேச கத்துக்கணும். இந்த காலனியை அசிங்கப்படுத்திட்டீங்க. டீசென்சி பத்தி நீங்க பேசுறீங்களா? ஏன் இன்னமும் நிக்கிறேன்? பிரசவத்தை எங்க வச்சுக்கலாம், இன்னும் பேசி முடிக்கலையா? மாடி கழுத. இப்போ பாத்துக்கலாம்.
என்ன காலம் காத்தால திலகத்தை வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. அத மாமன் கூட்டிக்கிட்டு போறான். எங்க போயிருப்பாங்க? கூப்பிடு தூரம் போயிருப்பாங்க. இங்கேயே வந்துடுறேன். எங்க போறீங்க? விவகாரம் முத்தி போனதுக்கு அப்புறம் இங்க விட்டு வைக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. சாக்கடையில வந்த துணி சனியனை தூக்கி எறிஞ்சிட வேண்டியது தானே. நாமளே தவறி சாக்கடையில விழுந்துட்டோம், அதுக்காக தற்கொலை பண்ணிப்போமே. வாங்க வாங்க. எங்க கூப்பிடுறீங்க? என் வீட்டுக்கு.